வெல்கம் டு நமச்சிவாய எடுத்த இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கும்போது அருமையான தண்ணீர் வசதி உள்ள 2 ஏக்கர் 35 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பார்த்துக்கிற தோட்டங்கள் எல்லாம் விற்பனைக்கு உள்ள லேண்டுங்க. அருமையான லேண்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து தாசாலை மேலே அமைஞ்சிருக்குங்க இடம். சூப்பரான லேண்டு. தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், வாய்க்கால் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். நல்ல ஒரு லேண்டு. இந்த லேண்டு வடக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டுக்கு வந்து ரோடு பிரச்சனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சாயத்து தார் சாலை எடுத்துக்கிட்டிங்களா வந்து ஒரு 200 அடி குறைவு இல்லாமல் லேண்ட் இருக்குங்க. வடக்க பார்த்த மாதிரி நல்ல சைட்டு பாருங்கள். பார்த்துட்டு இருக்கிற இந்த வாழை பூராமல் விற்பனைக்கு வர லேண்டுங்க. பாருங்கள் எப்படி தார் போட்டிருக்கு பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாக்கு துவப்புங்க. எல்லாம் வாழை அமைச்சு கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா 2 வருஷம் மதிப்புள்ள பாக்கு கன்றுகள் இருக்குங்க. 2 ஏக்கர் 35 சென்ட்டுமே பாக்கு கன்று இருக்குது. அதில் வந்து இவங்க லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சென்ட் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து ஒரு இடம் இருக்குங்க. அது வந்து நேரில் வரும்போது வாங்க நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அந்த 60 சென்ட் வந்து எந்த மாதிரி லேண்டுன்னு நேரில் வரும்போது நம்ம அந்த சொல்கிறோங்க. 2 ஏக்கர் 34 சென்ட் பட்டா லேண்டு. ஒரு 60 சென்ட் வந்து இவங்க அனுபவத்தில் இருக்குங்க. சூப்பரான லேண்டு. தோட்டம் ஃபுல்லுமே பார்க்கணும் தான். அந்த மாதிரி செவ்வாழை தோட்டங்கள் அமைச்சு அப்புறம் பார்க்கணும் தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தா எல்லாமே கலந்து எல்லாம் பல ரகம் அமைச்சிருக்காங்க. வேறு இடம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோவை வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள். அப்போ தான் தோட்டத்தில் வந்து முழுமையெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியும். நல்ல லேண்டுங்க. இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும். அதேமாதிரி இது வந்து சேலம் மாவட்டத்தில் அமைச்சிருக்குங்க. சூப்பரான லேண்டு. இடமெல்லாம் பாருங்கள், எவ்வளோ தெளிவான லேண்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது லேண்டு. தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க. இந்த தோட்டம் ஃபுல்லுமே உள்ளெல்லாம் ரன் பண்ணி காட்டியிருப்போங்க. 2 வருஷம் மதிப்புள்ள பார்க்க மத்தியில் ஒரு பாதி வெயில் இருக்குங்க. அப்புறம் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் மதிப்புள்ள கன்று அது பார்த்திங்கன்னா அது ஒரு பாதி இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு 3 ஏக்கரை பக்கமாகவே எல்லாமே வந்து விற்பனைக்கு எல்லாமே பார்க்க செவ்வாழை தாங்க அமைச்சிருக்காங்க. இந்த வாழைத்தோப்பு இடம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நேரில் வந்துடுங்க. இந்த மாதிரி என்ன தார் சாலை அமைஞ்சிருக்கு. தனிக்கான ஃப்ரீ சர்வீஸ் பார்க்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் 2 வருஷத்துக்கானுங்க. எவ்வளோ அருமையாக நல்லா வளர்ந்துருக்குங்க எல்லாமே பாருங்கள்லாம். பார்க்குறது பாருங்கள், நல்லா பச்சை பசேர்னு. அதாவது இந்த மாதிரி மண் சத்து தண்ணி உள்ள ஏரியாவில் தாங்க இந்த உள்ள சிறப்பாக வந்து பார்க்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வாழை பார்க்கும் போதே தெரியுங்க இந்த இடத்துல எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மண் தரம் தார்லாம் பாருங்கள். ஒவ்வொரு தாரெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 அடிக்கு ஹைட் இருக்குங்க. 4 அடி 4.5 அடிக்கு தார் சாரெலாம் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா அருமையாக வந்து இந்த மண்ணுக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க. சூப்பரான லேண்டு. அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது பெரிய லெவலில் குறையாது, கொஞ்சம் குறையும். ஏன்னா 65 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஏதோ உட்காந்தா ஒரு 50 ரூபா 1 ரூபா அடிக்கலாங்க அந்த மாதிரி இடம். ஏன்னா ஒர்த்தான இடங்க இதெல்லாம். இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி பார்க்க கண் அமைச்சது என்னெல்லாம் வெறும் எம்டி லேண்டு இன்றைக்கெல்லாம் அந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ்னு இருந்தாவே நம்ம சும்மா நார்மலாக அந்த மாதிரி ஒரு முத்து சோளமாக குச்சியை போட்டுருக்குறாங்க. கிணறு சர்வீஸ்னால் 60ங்கிறாங்க 65ங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தோப்பில் வந்து பூரா வாழைங்க. வாழை போட்டு பூரா 2 வருஷம் பார்க்க மரம். நீ 65 ரூபா தான் விலையே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதெல்லாம் அருமையாக வந்து நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த மாதிரி இடமெல்லாம். ஏன்னா சின்ன பிட்டையெல்லாம் பார்த்தா 2 ஏக்கர் 35 சென்ட் தான் இருக்குங்க. சூப்பரான லேண்டு. அதே மாதிரி இது சேலம் மாவட்டத்தில். இது பார்த்திங்கன்னா இந்த கிணறு சொன்னோம் இல்லைங்களா, இந்த இபி லைன் எல்லாமே இருக்குங்க. கிணறுலாம் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. இடம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோடு அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலம் மாவட்டம். நம்ம மல்லிகரையிலேருந்து தம்மம்பட்டி செல்லு வழியில் வந்து உளிப்புறத்துக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான லேண்டுங்க. இது வந்து சின்ன கண்ணுங்க கீழே. இது பார்த்தோம்னா இது ஒரு 1 வருஷம் டு 1.5 வருஷம் மதிப்புள்ள கண்ணுங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. இடமெல்லாம் பாருங்கள் ஃபுல்லுமே இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணான்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இடம் பிடிக்கும் டக்குன்னு. பாருங்கள், நல்லா பெரிய கிணறுங்க, நல்லா ரிங்கு இறக்கியிருக்கேன். தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள். நிலத்தோட மட்டத்துக்கு வந்து தண்ணி இருக்குங்க அந்த காட்டில். பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா தண்ணி ஸ்டோரேஜ். இந்த தண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாமே தண்ணி நல்ல தண்ணி தான். உப்பு தண்ணிலாம் கிடைக்காதுங்க. இல்லை நல்ல தண்ணி தான். சும்மா ஒரு கிணத்து ரூம் ஒன்று இருக்குங்க. பக்கத்துலேயே கிணத்துக்கிட்ட கட்டியிருக்காங்க. ஃபுல்லுமே தார் தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் பிடிக்கும். நீ நேரில் வந்துடுங்க. இந்த மாதிரி இடமெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைக்கும் போதே நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஏக்கரோட ரேட்டு 65 லட்ச ரூபா. சேலம் மாவட்டம் விழுப்புரம் அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு லேண்டு. ஆமாங்க. அப்புறம் அதேமாதிரி வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பெரிய தென்னை மரம் ஒரு 4-5 மரம் இருக்குங்க. இல்லை சாரி மரமாக சின்ன மரம்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மதிப்புள்ள தென்னை மரங்கள் இருக்கும். சாரி மரமாக அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியலைங்க. ஏன்னா காடு ஃபுல்லுமே ரன்னிங்கில் இருந்ததுனால வந்து தென்னை மரத்தை எங்களை கரெக்டாக ரவுண்ட் பண்ண முடியலைங்க. தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம் உள்ளாரெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. எல்லாமே சின்ன தென்னை மரம் நிறையா இருக்குது. நல்ல லேண்டு. மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.